ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி நம்ம பருப்பெல்லாம் எதுவும் வேக வைக்காமல் ரொம்ப சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு தாளிச்சிட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து தாளிச்சிக்கோங்க. உளுந்து நல்லா செவக்க வறுபட்டதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், நான் ஒரு பெரிய சைஸாக இருக்க பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா நைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணுங்க. ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அது வெந்ததுனாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு இந்த சாம்பாருக்கு பச்சை மிளகா மட்டும்தாங்க ஆட் பண்ண போகிறோம். நான் 2 மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி கரெக்டாக இருக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பாருக்கு மிளகாவோட காரம் மட்டும்தாங்க. அதனால் நீங்கள் நல்லா காரமான மிளகாயாக இதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. அதுக்குள்ளார நம்ம மாவை கரைச்சிடலாம். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் கடலை மாவுக்கு நான் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. கடலை மாவு உங்களுக்கு வேக ஆரம்பித்ததும் நல்லா திக்காகிடும். அதனால தாங்க நம்ம தண்ணியாக மாவை ஃபஸ்ட்டே கரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம மாவு ஊற்றும் போது உங்களுக்கு ஃப்ளேம் கம்மியாக இருக்கணுங்க. அதே மாதிரியே ஒரு கொதி லைட்டாக வர வரைக்கும் நம்ம சிம்மிலேயே தான் வச்சுருக்கணும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த சாம்பாருக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு கடலை மாவு அடியில் போய் அப்படியே தங்கிடும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு மாவு தண்ணியாக கரைச்சிருக்கேன்னு. இப்போ இது வேக வேக உங்களுக்கு நல்ல திக்னஸ் வந்துடுங்க. அப்படியே நீங்கள் கரைக்கிறப்ப கம்மியாக கரைச்சிட்டா கூட நல்லா மாவு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. மாவு பாருங்கள் லைட்டாக திக்காகிருக்கு. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணுங்க. 6-7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ நல்லா அது கொதித்து நல்லா வெந்து சூப்பரான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த சாம்பாரில் நம்ம பெருசாக எதுவும் ஆட் பண்ணலங்க. ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்காம பச்சை மிளகா காரத்தோட சூப்பரான கடலை மாவு சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.